அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவார். நம்ம சில நேரங்களினால கஷ்டங்கள், துக்கங்கள், போராட்டங்கள், ஆசீர்வாத தடை இப்படின்னு பலது வரும்போது, ஏசப்பா நீங்க என்னை கைவிட்டுட்டீங்களா, ஏசப்பா நீங்க மறந்துட்டீங்களேன்னு சொல்லி புலம்புறோம் இல்லையா? ஏசப்பா மறக்கிற தெய்வம் இல்லைங்க, மாறாக நினைக்கிற தெய்வம். ஆமா, பைபிள்ல அன்னாளை நினைத்து ஆசீர்வதித்தார் என்று தானே வேதம் சொல்லுகிறது. வேதத்துல கூட ஏசப்பா அழகா சொல்லியிருக்காங்க, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு. ஏசப்பா உங்களை மறக்கலங்க. உங்களுக்கான நேரம் வரும்போது, உங்களுக்கான குறித்த காலம் வரும்போது நிச்சயமா உங்களுடைய தடைகள், பிரச்சனைகள் எல்லாமே மாறும். உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுப்பாருங்க. அதனால காத்திருங்க, ஏசப்பா உங்களை மறக்கல.